إن المسلمين والمسلمات والمؤمنين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தில் நாம் இந்த ரமலானுடைய அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக அதற்கு அதிகமான உழைப்பையும் ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் அமல்களை செய்து வருகின்றோம். என்ன காரணம் என்றால், நாம் அந்த ரமலானுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் உணர்ந்தவர்களாக தெரிகிறோம். இன்று அதிகாலையில் 2:30 மணி அளவில் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் இறைவன் நாடினால் இது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் தூக்கத்தை தியாகம் செய்து இங்கு அமர்ந்திருக்கிறோம். இதேபோல் இந்த ஈமானுடைய சுவையையும் நாம் உணர்ந்தோம். ஆனால் எப்படி ரமலான் மாதத்தில் நாம் அமல்களில் ஆர்வத்துடன் ஈடுபாட்டுடன் இருக்கிறோமோ, ஏனைய அனைத்து மாதங்களிலும் ஆர்வத்தோடும் ஈடுபாடோடும் திகழ்வர்களாக இருப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவரிடத்தில் இந்த 3 தன்மைகள் உள்ளதோ அவர் ஈமானை சுவைத்தவர் போன்றவர் ஆவார் என்று கூறுகிறார்கள். அதுல முதலாவது ஒரு தன்மை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட என்னையும் என் தூதரையும் நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள், ஒரு மனிதர் இன்னொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள், எவர் ஒருவரை நாம் இணை வைப்பில் இருந்து மீட்டு ஏகத்துவ கொள்கையை வழங்குகிறோமோ, நல்லா கவனிக்கணும். நம்ம திறமையை கொண்டு, அறிவு திறமை கொண்டு நம்ம ஏகத்துவ கொள்கைக்கு வரல. அல்லாஹ் நாடித்தான். எவர் ஒருவரை இணை வைப்பிலிருந்து மீட்டு ஏகத்துவ கொள்கையை கொடுத்தோமோ, திரும்ப அவர் அந்த இணை வைப்பிற்கு போவதை எப்படி நெருப்பில் வீசுவதை வெறுப்பாரோ அதுபோல் அவர் அந்த இணை வைப்பை வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். இந்த 3 தன்மை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவன் முழுமையாக ஈமானை சுவைத்தவன் போன்றவன் ஆவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு காண்பிக்கிறார்கள். அல்ல, மூன்றாவது ஒரு தன்மையை எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஓரளவு இந்த காலகட்டத்தில் ஏகத்துவ கொள்கையை ஏற்று மக்கள் அதிகமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திரும்பவும் இப்போ இந்த பயானம் முடிச்சுட்டு, தொழுகையை முடிச்சுட்டு, ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சுட்டு வாங்க தர்காவுக்கு போய் எல்லாம் வந்து ஜியாரத்து செஞ்சுட்டு வருவோம்டாக்க என்ன செய்வீங்க? என்னைய கல்லை கொண்டடிப்பீங்க. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் அழகிய முறையில் எங்களுக்கு வழங்கியிருக்கான், இதை விட்டுட்டு எங்களை தர்கா கலைக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லை கொண்டு அடிக்கக்கூடிய திகழ்வராக இருப்பீர்கள். அப்போ அதில் நம்ம ஓரளவுக்கு உறுதியுடன் இருக்கக்கூடிய மக்களாக தெரிகிறோம். அதே போல இரண்டாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால், அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் இன்னொருவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும்.
இதனையும் சில மக்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறார்கள். அதாவது ஒரு உதாரணமாக சொல்ல போனால், நம்ம இங்கே இருக்கோம், ஒரு மாவட்ட தலைமையில் இருக்க புதுக்கோட்டைங்கிறது மாவட்ட டவுனில் இருக்கோம். ஒரு வெளியூர்லேருந்து ஒரு நபர் அடிக்கிறாரு, அவரை மூஞ்சியை கூட பார்த்துருக்க மாட்டோம். எங்கள் சொந்தக்காரங்க மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு இந்த வகை ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பார். அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்போம். என்ன காரணம்? அவரை முன்ன பார்த்துருக்க மாட்டோம், அவருடைய மூஞ்சியை கூட நம்ம ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டோம். எதற்காக செய்கிறோம் என்றால், அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் அந்த நற்காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோம். நம்ம சொந்தக்காரனுக்கே போய் நிற்க மாட்டோம். நம்ம சொந்தக்காரங்களே யாராச்சும் ஆஸ்பத்திரியில் அனுமதித்திருந்தால் அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம நேரம் இருக்காது. யாராவது ஒரு மூணாவது மனுஷன் சொல்லாத போன் அடிப்பார், இந்த மாதிரி என்னுடைய உறவினர்கள் இங்கே மருத்துவமனையில் அட்மிஷன் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படுகிறது, செய்து கொடுங்கிறப்ப அல்லாஹ்வுக்காக நாம் முன் நின்று அந்த வேலைகளை நாம் செய்து கொடுப்பதாக சொல்கிறோம். இந்த இரண்டு விஷயங்களையும் மனிதர்கள் அதிக கவனத்துடனும் அக்கறையிடம் இருக்கிறார்கள். இந்த முதலாவதாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விட நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் தம் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தம் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று முதலாவது பண்பாக கூறுகிறார்கள். இந்த பண்பில் தான் அதிகமான மக்கள் கோட்டை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்களை யாராச்சும் ஒரு பத்திரிக்கையில சித்தரிச்சு விமர்சனமா எழுதிட்டோம்னாக்க களத்தில் இறங்கி போராடுறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை எவனாச்சும் ஒரு ஆர்எஸ்எஸ் சொற்பொழிவாளர் விமர்சனம் பண்ணி பத்திரிகையில் எழுதிட்டான்னு வச்சுக்கோங்களே, உடனே களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டும் பண்ணால் போதுமா? இதை செஞ்சிட்டோம்னாக்க நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நம் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவராக எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த கொள்கை கொண்டு வந்தாங்கல்ல, இந்த ஏகத்துவங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்கல்ல, அதை நம் வாழ்க்கையில் அணு அணுவாக பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி தொழுகையை சொல்லி காமிச்சார்களோ அதன் அடிப்படையில் நாம் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி நோன்பு நடக்க சொன்னார்களோ அதன் அடிப்படையில் நாம் நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அனைத்து நற்காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு எந்த வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை செய்து கொள்வதாக இருக்க வேண்டும். இப்படி செய்தால் தானே நாம் உண்மையானே அல்லாஹ்வுடைய தூதர்களை தம் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவராக திகழ முடியும். அது மட்டுமல்லாமல் யாரோ ஒருத்தர் பத்திரிகையில சித்தரிச்சு வச்சுட்டா களத்தில் இறங்கி போராடப்பா, மற்றபடி இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய முன்னோர்கள் காலம் காலமாக எந்த கொள்கையை பின்பற்றி வருகிறார்களோ, எந்த மதுகப்பை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதில் தான் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று பிற்போக்குத்தனமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். அப்ப அதை அல்லாஹ்வுடைய தூதரை திட்டினா களத்தில் இறங்கி போராடுறாங்க, கொள்கையை விட்டு விடுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் உண்மையானே அல்லாஹ்வுடைய தூதர்களை தம் உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களா இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? அப்ப இந்த வசனம் இறங்கினோன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த வசனம் இறக்குறான். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அந்த வசனத்தை இறக்குறான், என்னையும் இந்த தூதரையும் உங்கள் உயிரை விட அதிகமாக நேசியுங்கள் என்று தனது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். அப்ப இந்த வசனம் வந்தோடனே உமர் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, இந்த வசனத்தை கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. உமர் எப்படிப்பட்டவர்? உமர் ஒரு பாதையில வந்தா சைத்தான் வேற பக்கம். இந்த வசனம் இறங்கினோடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்கிறார்கள். இப்போ உமர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், சைத்தான் ஒரு பாதையில் வந்தால் உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் வந்தால் சைத்தான் வேறொரு பாதையில் இரண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர்களே சான்றிதழ் வழங்கி இருக்கிறார்கள், எனக்கு பிற்பாடு ஒரு இறை தூதர் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு என்னை நான் இறுதி தூதராக அனுப்பியுள்ளான். எனக்கு பிற்பாடு ஒரு தூதர் இந்த சமுதாயத்துக்கு அனுப்ப மாட்டான். அப்படி அனுப்பினால் அது உமராக தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள்
நன்மாராயம் வழங்கிய ஒரு நபித்தோழர் அவங்க இருக்காங்கள. இந்த வசனம் இறங்கினோடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர்களே, இந்த மாதிரி ஒரு வசனம் இறங்கியதாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இந்த உலகத்துல அனைத்தையும் விட உங்களை நான் மதிக்கிறேன். அதாவது என்னுடைய பொருளாதாரமா உங்க உயிராங்கிறப்போ உங்க உயிருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் மனைவி உயிரா இல்லை உங்க உயிராங்கிறப்போ உங்க உயிருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், என் தந்தை, எல்லா உயிரை விட உங்க உயிருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்னுடைய உயிரா உங்களுடைய உயிரான்னு வர்றப்ப நான் என்னுடைய உயிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் உமர் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், உமரே, காரியம் அப்படி கிடையாது. எவன் ஒருவன் தன் உயிரை விட அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கவில்லையோ அவன் உண்மையான மூமினாக மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்டிக்கிறார்கள். இப்போ உண்மையான மூமினாக்க இந்த உலகத்துல போலியான மூமினா? எப்பேற்பட்ட நபித்தோழரை பார்த்து கூறுகிறார் பாருங்க. தன்னுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு வருகிறாரு, அனைத்து நற்காரியங்களும் ஈடுபடுகிறாரு. அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உண்மையான மூமினாக மாட்டீர்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள்ல இரண்டு விதமான மருத்துவரை நம்ம பார்க்க முடியும். ஒருத்தர் நல்ல படிச்சுட்டு நல்ல பட்டதாரி பெற்றுட்டு ஒரு மருத்துவம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஒருத்தர் போலி மருத்துவம் செய்யக்கூடியவராக இருப்பார். இப்போ போலி மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம சிகிச்சை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவோமா? அப்படிதானே இந்த போலியாக மூமினாக வாழ்ந்தால் நாளைக்கு நமக்கு மறுமையில எப்படி வெற்றி அடைய முடியும்? அப்ப இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் என்றால் போலியான மூமினாக வாழ்வோம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல இன்னொரு விஷயத்தை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம உயிரை விட அதிகமாக நேசிக்கிற ஒரு நபரை யாராச்சும் நம்மள்ட்ட குற்றம் சொன்னாங்கன்னு வச்சுக்க, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு எதிரிகள், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய யூதர்களும் நயவஞ்சர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. அபூபக்கரே, உங்க முகமது இருக்காங்கல்ல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பின்கொண்டு நடக்கிறீங்கல்ல, இந்த முகமது என்ன சொல்றாரு தெரியுமா? நேற்று இரவு ஜெருசலத்துல போயிட்டு தொழுகை நடத்தி வந்ததாக கூறுகிறார். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்களை தீட்டு கட்ட முடிவு பண்ணிட்டாங்க. எதிரிகளும் யூதர்களும் வசமா சிக்கிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் வசமா சிக்கிட்டாரு, இந்த முகமது வசமா சிக்கிட்டாரு. இன்னையிலிருந்து இந்த மார்க்கத்தை ஒழிச்சு கட்டிடலாம், பைத்தியம் மாதிரி வளரான்னு என்று எண்ணிக்கொண்டு அழகா லட்டு மாதிரி ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். எப்படி ஒரு அழகிய முறையில் பதிலளிக்கிறாங்க பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய தந்தை மீது நான் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தேன்னு வச்சுக்கங்களேன். யாராச்சும் என் தந்தையை கொலை சொல்றாங்க, எப்பா நேற்று சாயந்தரம் தேற்று வாசல் ஒத்தாவை பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. உண்மையாமே நான் எத்தாவுடைய நேசம் வச்சிருந்தேனாக்கா அவர் தேட்டருக்கு போறாரு போகல, அது அடுத்த கட்ட விஷயம். நான் உண்மையாமே அவர் மீது நேசம் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிடக்கிட்டு கொடுப்பா, நேற்று சாயந்தரம் ஒத்தா ஒயின்ஷா பாசல்ல பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்கக்கூடியவராக இருப்போம். அப்போ உண்மையாமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசித்தனால அவருக்கு எப்படி ஒரு பதில் வருது பாருங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை என்று அபூபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த எதிரிகள்லாம் திகைத்து போகிறார்கள். என்ன சொல்றீங்க, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உங்க முகமது இப்படி சொல்றாரு, நேற்று இரவு யாராச்சும் ஜெருசலத்துக்கு போயிட்டு இன்னைக்கு வர முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் சாத்தியம், அந்த காலகட்டத்தில் அது சாத்தியம்னால ஒரு செயல். இப்படி சொல்றாரு, இதை நீங்க ஏற்றுக்கிறீங்களே, எங்கனால நம்ப முடியல அப்படிங்கிறப்ப அபூபக்கர் கூறுகிறார்கள், இது ஒரு காரியமே கிடையாதுப்பா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னுடைய தூதரர்கள் தினம் வானத்திலிருந்து வகை செய்தி வருவதாக கூறுகிறார்கள். அதாவது வானத்தோட ஜெருசலத்தை ஒப்பிடும் போது இந்த அடுத்த ஜெருசலம் அவங்களால போயிட்டு வர முடியாதா? வானத்திலிருந்து தினம் வகை செய்தி வருது, அதையே நாங்கள் ஏற்றுக்கொண்டு திரிகிறோம், இதனை நாங்கள் ஏற்க மாட்டோமா என்று தக்க பதிலடி எதிர்க்க கொடுக்கிறார்கள். எப்படி பதிலடி கொடுக்குறாங்க? உண்மையாலுமே நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நம் உயிரை விட அதிகமாக நேசித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பதிலெல்லாம் நம் நாவிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படிதான் தன் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களாக தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழர்களும் நபி பெண்மணிகளும் திகழ்ந்தார்கள். இன்னொரு சம்பவம் அழகிய முறையில் நடக்குது பாருங்க. ஒரு பெண்மணி தன்னுடைய
மணமக்களை எப்படி தேர்வு செய்வார்? தான் திருமணம் செய்யக்கூடிய மாப்பிள்ளையை எப்படி தேர்வு செய்வாங்க? நல்ல அழகா இருக்கணும், நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும், அவருக்கு வசதி வாய்ப்போடு இருக்கணும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள விஷயம்தான். ஏன்னா மார்க்கமே சொல்லியிருக்கு, அவங்க விரும்பினாக்கு மட்டும்தான் திருமணம் முடித்து வைக்கணும், கட்டாயப்படுத்தி திருமணம் முடித்து வைக்கக்கூடாது. பல்லாரி தூதரவர்கள் ஜுலைபீபுங்கிற ஒரு நபித்தோழருக்காண்டி பெண் பார்க்க செல்கிறார்கள். ஜுலைபீப் எப்படிப்பட்ட நபர் என்றால், அவர் தோற்றத்தில் அழகாக இருக்க மாட்டார், அவருக்கு எந்த குலம் கோத்திரமும் கிடையாது, எந்த பொருளாதார வசதியும் கிடையாது. அவருக்கு பெண் பார்க்க செல்கிறார்கள். அப்போ அந்த பெண் வீட்டுக்காரர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம்முடைய மகளை தான் சம்மந்த திருமணத்துக்காண்டி முடிவு கேட்கறதுக்காண்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதி கொண்டு அவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போய் ஜுலைபீபுக்கு கேட்டவுடனே அந்த வீட்டுடைய தலைவர் இருக்கார்ல, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களுக்குன்னா எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, கண்ணை மூடிட்டு எங்கள் பிள்ளைய உங்களுக்கு கட்டி வச்சிடணும், ஜுலைபீபுக்குன்னா சற்று யோசிக்கணும் என்று கூறுகிறார். இதே பதில் தான் அவள் மனைவியிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அவங்களும் இதே பதில் சொன்னோன்னே இந்த சம்பவத்தை எல்லாம் அந்த ஒரு பெண்மணி ஒரு திரைக்கு பின்னால் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாருங்க பதில் அவங்கள்ட்ட எப்படி வருது பாருங்க. அதாவது, உங்கள் தாய் தகப்பனே, என்னுடைய தாய் தகப்பனே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் அதற்கு யாரும் முட்டுக்கட்டை போடக்கூடாது. அப்படி போட்டால் அவர்கள் நாளைக்கு மறுமையில் கை சேதமாகி விடுவார்கள் என்று திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து காண்பித்து அவர்களை திருமணம் செய்யக்கூடியவராக திகழ்கிறார்கள். பல்லாரி தூதர்கள் அந்த பெண்மணியோட அந்த இரையச்சத்தை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். இவருடைய நற்காரியத்தை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார்கள். யாராச்சும் இந்த காலகட்டத்தில் அப்படி பெண்மணிகள் வருவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க, ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவங்க எந்த விஷயத்தையுமே பார்க்கல. அந்த நபித்தோழர் அழகா இருக்காரா, அவருக்கு பின்னாடி பொருளாதாரம் இருக்கா, அவருக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் இருக்கா, எதையுமே சிந்திக்கல. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க, செஞ்சோம், செய்யிட்டோம், கட்டுப்பட்டோம், அப்படிதான் திகழ்ந்தார்கள். அதே போதான் ஒரு நபி தோழரும் பெண்களுக்கு நிகரான ஆண்கள் கிடையாதுங்கிற மாதிரி அவரும் வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஹன்னாங்கிற ஒரு நபி தோழர், அவரு பாருங்க எப்படிப்பட்ட காரியத்தை ஈடுபட்டிருக்காரு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உஹது போர்க்களத்துக்கு அழைப்பு வருது. புதிதாக கல்யாணமான ஒரு புதுமண தம்பதி அவர். அப்போ அந்த உஹது போர்க்களத்துக்கு அழைப்பு வந்தோடனே அவரு உடனே போர்க்களத்துக்கு கிளம்பி போய்விடுகிறார். இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமாம ஒரு புது மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க பாய், எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. போலீஸ் எப்போ வேணா அரெஸ்ட் பண்ண சொன்னா என்ன செய்வாங்க? நம்ம மக்களே தடுத்துருவாங்க. பாய், இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆனவர், அவரை போய் கூப்பிடுறீங்களே அப்படிம்பாங்க. அவர் பஜனை தொழுவ வராட்டினா கூட அவருக்கு சலுகை வழங்கக்கூடியா இருப்பார்கள். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல சாகிட்டு சொல்லியிருக்கிறான். அதாவது நல்லடியார்கள் அவர்களுக்கு கபூர்ல எந்த வேதனையும் இருக்காது, அவர்கள் புது மாப்பிள்ளை போல் உறங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாகிட்டு சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு புது மாப்பிள்ளை போர்க்களத்தில் போய் கலந்து கொள்கிறார். கலந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வந்துவிட காரணத்திற்காண்டி தன் உயிரை துச்சமாக வைத்து உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஆளுகிறாருங்க. எப்பேற்பட்ட நபித்தோழராக வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அதாவது புதிதாக கல்யாணமான ஒரு தம்பதி போர்க்களத்தில் கலந்துக்கிறாரு. என்னுடைய உயிரெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். இதுதானே உண்மையான காரியமா இருக்கும். எவன் ஒருவன் தன் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய தன் உயிரோடு அதிகமாக நேசிக்கிறான்ங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும்ல. இது மட்டும் கிடையாது, இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் தான் சிறந்த சம்பவம். அல்லாஹ்வுடைய அந்த அண்ணா மையத்தாய் கிடக்கிறாங்க, அவர் மையத்தை சுற்றி தண்ணி கிடக்கு. பல்லாரி தூதர்களுக்கு முன்னாடி அந்த காட்சிகள் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. என்ன தண்ணி கிடக்குறப்ப ஹன்னால இருக்கார்ல, புதுமண தம்பதி தானே அவர் தன் குளிப்பு கடமையை நிறைவேற்றாமல் போர்க்களத்தில் கலந்து கொண்டார். எப்பேற்பட்ட நபி தூதராக தெரிந்திருக்கார் பாருங்க. அவர் புதிதாக திருமணமான ஒரு தம்பதி, அவர் இல்லத்தில் ஈடுபட்டிருக்கார். அந்த குளிப்பு கடமையை கூட நிறைவேற்றி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்று கூறிக்கொண்டு போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீத் அந்தஸ்தை அடைகிறார். அவரை சுற்றி நீர் கலக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்கள் மத்தியில் விளக்கம் கொள்கிறார்கள். இவரை வானவர்கள் குளிப்பாட்டி விடுவார்கள். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா? வானவர்கள் அந்த கண்ணாலாங்கிற ஒரு நபித்தோழரை
குளிப்பாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரை அவர்கள் நேசிக்கக்கூடியதாக இருந்திருப்பார்கள். ஆகையால சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய காலங்களில் நம் உயிரை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய உயிரை நேசிக்கக்கூடியதாக திகழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன கொள்கையை அணு அணுவாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். إن المسلمين والمسلمات